இந்த காலத்துல சர்ச் எல்லாம் பரிசேயர்கள் தான் நடத்துறாங்க. ரெவரண்ட், டாக்டர், பிஷப், அபாசல், ஃபரிசி. Shame on the church today. அவமானம். கடைசி குகை என்ன குகையாம்? கர்த்தர் வந்து போகிற. ஆனா இப்ப சர்ச் என்ன செய்யுது? இந்த கை செய்யறத இந்த கைக்கு மட்டும் இல்ல, இது மூலமா லைவ் கொடுக்குது, உலகத்துக்கே காட்டுது. අරකාරායම එහෙම නැත්නම් දුරකථනය හරහා ලෝකෙටම පෙන්නන දුරකථනය හරහා මුළු ලෝකෙම දැනගන්නවා. Amazing church. என்ன வளர்ச்சி. What a growth. And Jesus is going to be very proud. Tag Jesus. இயேசுக்கு ஒரு ஃபேஸ்புக்கை திறந்து அதையும் டேக் பண்ணி விடு. அப்புறம் காபிரியல், மீகாயல், யூரியல் எல்லாருக்கும் டேக் பண்ணி விடு. முடியும்னா லூசிஃபருக்கும் டேக் பண்ணி விடு, அவனும் அடிச்சிடட்டும். என்னடி நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங்? உங்கள் வாழ்க்கையில அந்த கெபி இருக்கிறதா? அந்த கெபி உங்கள் வாழ்க்கையில இல்லை என்றால் இன்றைக்கு அந்த கெபியை உருவாக்கிக் கொள்ளுங்கள். கடைசியாக 7வது கெபி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். எலியாவினுடைய கெபி. அங்கே அவன், அதாவது எலியா, ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். நமது ஆண்டவர் எவ்வளவு இன்பமானவர் என்றால், அவர் ஒரு குகை விருந்தாளி. குகைகளுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது நம்மை சந்திக்க வருகிறார். நம் ஒவ்வொருவருக்கென ஆண்டவர் பேசுகிற ஒரு குகையை வைத்திருக்கிறார். வார்த்தையின் குகை அல்லது வார்த்தையின் கெபி. புதிய ஏற்பாட்டில் இயேசுவானவர் சொல்லுகிறார், சும்மா பரிசேயர்களைப் போல சந்தியிலே நின்று ஜெபிக்காதேடா. அந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், இவர்களுடைய வேலை என்னவென்றால் ஜெபிப்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், இவர்கள் வேதம் வாசிப்பதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், இவர்கள் கொடுப்பதை, தான தர்மம் செய்வதை மக்கள் பார்க்க வேண்டும். இயேசு அப்படி இருக்க வேண்டாம் என்றார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சபைகளை பார்த்தால் அப்படித்தான். ஜெபம் பண்ணினால் ஊருக்கே தெரியும். ஜெப கூட்டம் என்றால் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் வந்துருது. இந்த கொரோனாவுக்கு உதவி செய்யறாங்க. ஒரு குடும்பங்களுக்கும் பேக் கொடுக்குறாரு, பாஸ்டர் கொடுக்குறாரு, அதை 4 பேர் போட்டோ எடுக்கிறான், அதை இவன் ஃபேஸ்புக்ல 35 பேருக்கு டக் அடிச்சு அடிக்கிறான். அதுக்கு ஆமேன்னு சொல்றதுக்கு 638 பேர். அதாவது இயேசுவானவர் சொன்னார், உன் இடது கை செய்வதை வலது கை அறியாதிருக்க கடவது. Jesus said, let not your right hand know what your left hand does. But today the left hand does this when the right hand does this. இன்னைக்கு வந்து வலது கை வாங்க, வலது கை கொடுங்க. இயேசு என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? அப்ப இயேசு வந்து මොනවද කිව්වේ? What did Jesus say? Let not this hand know what this hand does. இந்த கை செய்யறத இந்த கை தெரிய வேணாம் இயேசு. ஆனா இப்ப சர்ச் என்ன செய்யுது? இந்த கை செய்யறத இந்த கைக்கு மட்டும் இல்ல, இது மூலமா லைவ் கொடுக்குது, உலகத்துக்கே காட்டுது. අරකාරායම එහෙම නැත්නම් දුරකථනය හරහා ලෝකෙටම පෙන්නන දුරකථනය හරහා මුළු ලෝකෙම දැනගන්නවා. Amazing church. என்ன வளர்ச்சி. What a growth. And Jesus is going to be very proud. Tag Jesus. இயேசுக்கு ஒரு ஃபேஸ்புக்கை திறந்து அதையும் டேக் பண்ணி விடு. அப்புறம் காபிரியல், மீகாயல், யூரியல் எல்லாருக்கும் டேக் பண்ணி விடு. முடியும்னா லூசிஃபருக்கும் டேக் பண்ணி விடு, அவனும் அடிச்சிடட்டும். என்னடி நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங்? பிரேயர் மீட்டிங். ஆமாண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீடியோ பண்ணிக்கிட்டேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாதா நன்றி நாதா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஐயா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Isn't that happening today? பைபிள் வாசிக்கிறது, ஐயோ, முழு இந்த காலத்துல சர்ச் எல்லாம் பரிசேயர்கள் தான் நடத்துறாங்க. ரெவரண்ட், டாக்டர், பிஷப், அபாசல், ஃபரிசி. Shame on the church today. அவமானம். கடைசி குகை என்ன குகையாம்? கர்த்தர் வந்து போகிற குகை. வேறு யாரும் அல்ல, ஆண்டவர் மட்டுமே வந்து போகும் கெபி. அந்த கெபிக்குள்ளே யார் இருக்கிறார்? ஒரே ஒரு ஆள், எலியா. யார் வாரார் அவரை பார்க்க? எலியாவே என்ன செய்யற? அந்த ஆண்டவருக்கும் எலியாவுக்கும் இடையேயான அந்த தனிப்பட்ட உறவு அந்த கெபிக்குள்ளே
உங்கள் வாழ்க்கையில அந்த கெபி இருக்கிறதா? அந்த கெபி உங்கள் வாழ்க்கையில இல்லை என்றால் இன்றைக்கு அந்த கெபியை உருவாக்கி கொள்ளுங்கள். நான் 90களில் இந்த ஆய்வுகளை செய்தேன். இப்போதான் பிரசங்கிக்கிறேன். என்றைக்கு இதை தொடங்கினேனோ அன்றிலிருந்து ஒரு குகை எனக்குள்ள இருக்கிறது. நான் இவ்வளவு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் நல்லவன் என்றபடியினால் அல்ல, நான் நல்லவனே அல்ல. ஆசீர்வாதமாய் என்னை ஆண்டு வைத்திருக்கிறார். ஏனென்றால் குகை உண்டு. அந்த குகை எங்க இருக்கு? அது மேர்சிக்கு கூட தெரியாது. என்னைக்கு மேர்சிக்கு தெரியுதோ அவ உள்ள வந்து கிளீன் பண்ண ஆரம்பிப்பா. இது இப்படி இருக்க கூடாது அப்பா, இதுக்கு கர்டன் போடணும்பா, இதுக்கு லைட் போடணும்பா. உங்கள் குகைக்குள்ளே இன்னொரு ஆளை வரவிட்டால் அந்த ஆள் வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கும். could be your wife, your husband, your child, anybody. You allow one more person to enter your cave, they will start to decorate it. You let Auntie Janaki come, she will bring a cloth soaked in cement and she'll put it in that cave. You know what? And you let this lady come into your cave, she will bring a kolukata when you are fasting. மத்தால இவரை கொண்டாந்தா இவர் இரும்புல கேட் போடுவார். ஏன் பாஸ்டர் உங்களோட குகைக்கு சில நேரம் பூச்சிப்பட்ட வரும், நான் நல்ல ஒரு கேட் ஒன்று அடிச்சு தாரேன், நான் எல்லாம் வெட்டி தாரேன், மிச்சத்தை மாக்கஸும் தேவக்கையும் பார்த்துக்கிடுவாங்க. පාස්ටර් ඔයාගේ ගුහාවට මම ලස්සනට You know what? And if I ask Daniel to come into my cave, he'll have a vegetable garden outside my cave. டேனியலை வர சொன்னா எந்த குகைக்கு வெளியால போஞ்சியா இருக்கும். என்னங்க உங்களுக்கு? மிஷாவை வர விட்டா 4 நாய்க்குட்டி வெளியே நிற்கும். So you know everybody, we can laugh, but please build a cave of Elijah where only you and your God are. நீங்களும் உங்கள் ஆண்டவரும் மாத்திரம் இருக்கிற ஒரு எலியாவின் கெபியை உங்கள் வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளுங்கள்.